ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெனஸ்டே ஸ்நாக்குக்கு நாங்கள் என்ன மெனு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம், எங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்காக இந்த வீடியோலாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணலாம். வேறு எதுவும் இல்லைங்க, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் விடாமல் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் ஏதாவது ஒன்று செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக வரும். என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்பப்போலாம் எனக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் கிடைக்குதோ, ஸோ அப்போலாம் நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்கள் கூட அதனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னு சொல்லி பார்த்தலாமா? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் பால் கொழுக்கட்டை தான் போட்டிருந்தேன். அது கூட பச்சை பயில சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணி போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே பச்சை பயிர் சுண்டல் செய்கிறது இன்றைக்கி தான். ஸோ நம்ம அதை செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்புறமா லாஸ்ட்டாக செஞ்சுக்கலான்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தவங்களா அப்பப்போ ஆர்டர் போடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் நோட்டில் ஒன்றா நோட் பண்ணி வச்சேன். கடைசியாக டோட்டலாக கேல்குலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 16 பாக்ஸ் கிட்டே வந்துச்சு. ஏற்கனவே நாங்கள் நிறையா தடவை அப்பார்ட்மெண்ட்டில் பால் கொழுக்கட்டை போட்டிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். குறைஞ்சது 20-25 பாக்ஸ் கிட்டையாவது போயிடும் எப்போவுமேவும். இந்த டைம் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 16, அதுக்கப்புறமா ஒரு 2 கடைசியாக டைம் முடிஞ்ச பிறகு வந்துச்சு. ஸோ 18 பாக்ஸ் கிட்ட அன்றைக்கி ஆர்டர் வந்துருந்துச்சு. சரி, 18 பாக்ஸுக்கு தேவையானதை மட்டும் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டேன். கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஒரு பாக்ஸுக்கு 10 பீசஸ் இந்த மாதிரி பால்ஸ் போடுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணி தான் போட்டு அன்றைக்கி பால் கொழுக்கட்டை செஞ்சோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. எப்போவுமே அந்த இனிப்புக்கு பாகு காய்ச்சி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டிட்டு தான் ஊற்றுவோம். ஏன்னா அது நம்மளே அறியாமல் தூசு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பால் கொழுக்கட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமா ஒவ்வொரு பாக்ஸாக நம்ம பேக் பண்ணி கொடுத்துட போகிறோம். அவ்வளோதான். எல்லாத்துக்கும் எப்போவுமே நம்மளோட பார்சலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே அளவாக வர்ற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக அதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சு தான் கொடுப்போம். அப்புறம் பச்சை பயிரும் வேக வச்சுட்டு அதையும் தாளிச்சிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஒரு 4 பேக் பச்சை பயிர் சுண்டல் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதையும் பேக் பண்ணிவிட்டு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சுட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு நான் கிளம்பிட்டேன். அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது டெலிவரி பண்ணுறது மட்டும்தான். ஏன்னா அன்றைக்கி டெலிவரி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நானாக தான் இவ்வளோ பாக்ஸும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டாக போய் கொடுத்தேன். எதுக்காக இதை கூட இப்போ இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம செய்ய அது நமக்கு பழகிரும். அதுவே நம்ம ஜாலியாக எடுத்து பண்ணோன்னு வைங்களேன், இன்னும் சூப்பராக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.